ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பெருமாள் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு ஞாபகம் வருவது அவருடைய அவதாரங்கள். அவருடைய அவதாரங்கள்லேயே மிக ஒரு பெரிய அவதாரமாக கருதப்படுவது ஸ்ரீராமர் அவதாரம். ஸோ அந்த அவதாரம் நிகழ்ந்தது பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி. ஸோ வளர்பிறையில் வரக்கூடிய பங்குனி நவமியில் தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். ஸோ அவர் அவதரித்த நாள் இப்போ மார்ச் மாதம் வர இருக்கு. மார்ச் உடைய 27ஆம் நாள். ஸோ இந்த டைம் பங்குனி 13ஆம் நாள் மார்ச் 27 கரெக்டாக வெள்ளிக்கிழமை பங்குனி நவமியானது வளர்பிறையில் வருது. ஸோ இந்த வருடத்துடைய ராம நவமி அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. நம்மளுடைய இந்துக்களுடைய பண்டிகைகளில் இந்த ராம நவமியும் ஒரு முக்கியமான பண்டிகை. இது வரைக்கும் நம்மள தெரியாதவங்க இந்த வீடியோவில் ராம நவமியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. இந்த ராம நவமியில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். இது வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அந்த பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதோடு இந்த ராம நவமி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு சேர்க்கறதுக்காக பரிகாரம் ஒன்று செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த பங்குனி நவமியிலிருந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறுற மாதிரி காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதாவது கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பங்குனியில் ராம நவமியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், திருமணமாகட்டும், வருமானமாகட்டும், இது சார்ந்த விஷயங்களில் நிறையவே நடக்க போகுது. அது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்கு பங்குனி ராம நவமியில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களும் சாதகமாகவே இருக்குது. உங்கள் தனிப்பட்ட விதத்தில் தொழில், வேலை, வருமானம் என்று மகிழ்ச்சியான அதிர்ஷ்டகரமான காலமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையோ. அதுவும் இந்த 27ஆம் தேதி தொடங்கின சில நாட்களில் ஒரு விதமான குழப்பமான மனநிலை இருக்குமோ தவிர அனைத்து கிரகங்களுடைய சேர்க்கைகள் மற்றும் கூட்டணிகள் உங்கள் ராசிக்கு சாதகமாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் முழுமையாக உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு குடும்பம், திருமணம், காதல், இதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசியில் வக்ரமாக இருந்த ஜென்மகுரு நேராக செல்கிறார். எனவே குழப்பங்கள், தடைகள், தாமதம் ஆகிய அனைத்தும் விலகி தெளிவு பிறக்கும். திடீரென திருமணம் யோகம் உண்டாகும். காதல் திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலோடு கைகூடும். குடும்பத்திலே திருமண உறவிலே இருந்த சிக்கல்கள் அல்லது கவலைகள், கருத்து வேறுபாடுகள் தீரும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமானது அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். ஆனால் புதன் வக்ரமாகி இருப்பதால் இந்த நவமியில் சில நாட்கள் மந்தமாக இருக்கலாம். அப்போ மட்டும் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு சனி, சூரியன், சுக்கிரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நிலைப்புத்தன்மை இந்த டைம் உண்டாகும். முயற்சிகள் எது செய்தாலும் உடனடியாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு. நல்ல வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தேடி வரும். சாதகமாக இருப்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம் இது. அதனால் சாதகமாக இருக்கிறத இந்த டைம் பயன்படுத்த மறக்காதீங்க.
அதுக்கப்புறமா உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த நவமியிலிருந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். திடீர் லாபம் அல்லது அதிர்ஷ்டம் மூலம் பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். கடன் அடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்கிறதுனால இந்த டைமை பயன்படுத்தி கடன் அடைங்க. வியாபாரிகளுக்கு பணவரவில் இருந்த தடைகள் விலகும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய ஆதாயம் அடைவீங்க. அதனால் அந்த ஆதாயத்தை நல்லா பயன்படுத்திக்குங்க. ஸோ இது பணம் பொருளாதார கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பினால் இந்த நவமியிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த ராம நவமியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த டைம் ராம நவமி வர இருக்கு. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் இந்த நாளில் மேற்கொள்ள வேண்டும். அனுமன் ராமருடைய அதிதீவிர பக்தன். இந்த நாளில் அனுமன் வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியானது பெறும். ஏனென்றால் அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம், அனுமன் ராமபக்தன். ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்து தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் வழிபாட்டை எளிமையாக செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார். ஸோ இப்போ ராமநவமி வழிபாடு பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலையை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் அதில் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெயங்கிற மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம் அப்படிங்கிறது தான் இந்த நாமத்துடைய ஒரு அர்த்தம். 3 வெத்தலையில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவும் அனுமனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த தினம் இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை இந்த தினம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பார்க்க போகிறீங்க. உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை இந்த நாளில் அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை, அவசரமாக இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அனுமன் ஆசை பெற ஆசையாக இருக்குது, என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் குளித்து முடித்து விட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெய என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார் என்பது ஒரு அர்த்தம். ஸோ பரிகாரம் செய்ய முடியாத மிதுன ராசிக்காரங்க இந்த மாதிரியாவது பரிகாரம் செய்து பயன் பெறுங்க. ஆக மொத்தம் இந்த நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.